30 அடியில உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தண்ணி உண்மையிலே சூப்பரா 1.25 சென்ட்ல இருந்து சோ டிடிசிபி ரெரா அப்ரூவல் ரெண்டுமே இருக்குதுங்க. ரெண்டுமே வந்துரும். பாத்தீங்கன்னா தார் ரோடு போறதுக்காக நமக்கு ஒரு அழகான மவுண்ட் வியூ எப்போதுமே கிடைக்கும். ஒரு பிளசன்ட்டான என்விரான்மெண்ட். பில்டிங்ஸும் கமர்ஷியல் பில்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் லே அவுட் அப்படியே கொஞ்சம் கீழே பாத்தீங்க அப்படின்னா கிணறு இருக்குது. சார் தண்ணி வரும்னு சொன்னீங்க, கிணறு இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்பதான் எட்ஜ் வரைக்கும் சிசிடிவி கேமரா அந்த ஜங்ஷன் ரோடு ஜங்ஷன் எல்லாமே சில்ட்ரன்ஸ் பார்க் கொடுத்துறோம். பார்க் பிளாட்டும் உள்ள வருது பாத்தீங்களா, அதுக்கு உண்டான ட்ரைனேஜ் சிஸ்டம் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் யாருமே கொடுக்கல. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தீபாவளி அப்ப என்னடா அது ஒரு மொட்டைக்காட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலே இப்போ வந்து பெஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செம சைட் தான் இது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து பிளாட்ஸ் பத்தி, அப்ரூவல் பிளாட்ஸ் பத்தி, வீட்டு மனை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பெஸ்டான விஷயங்கள் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிளாட் எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சைட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலேயே தி பெஸ்ட் சைட் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் பட்டதுதான் ஃபேர்லேண்ட். இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில மத்தியில அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப மெயினான ஒரு ஏரியா. ஸோ NH4 ரோட்டு மேல இடம் வாங்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும். அதுலயும் வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு பிளாட்டா உங்களுக்கு வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட வீட்டு மனையாவே கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபேர்லேண்ட். இங்க இருந்து நீங்க வந்து வாடிப்பட்டி போகணும் அப்படின்னா வெறும் 8 நிமிஷம் தான். ஸோ ஆரப்பாளையம் போகணும் அப்படின்னா வெறும் 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் 15 to 20 மினிட்ஸ்ல போயிடலாம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா 20 மினிட்ஸ்ல தாராளமா நீங்க போயிடலாங்க. அப்படிப்பட்ட மெயினான மதுரை மத்தியில ஐயங்கோட்டை அப்படின்ற இடத்துல தான் நம்மளுடைய ஃபேர்லேண்ட் அமைஞ்சிருக்கு. வாடிப்பட்டிக்கு முன்னாடியே இந்த சைட் வந்து வந்துருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து பிளாட் வேணும், இல்ல ஒரு அழகான பிளசன்டான சூப்பரான ஏரியா, அதுவும் மெயினான ஏரியால வந்து வீடு கட்டி குடியேறணும், அதுவும் பட்ஜெட் ஓரியன்டா வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தரமான சூப்பரான ஒரு சைட் தான் ஃபேர்லேண்ட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சைட்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, அண்ட் வந்து ரேட் என்ன, இதனுடைய ஃபெசிலிட்டி என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே இந்த வீடியோல வரப்போகுது. ஸோ வாங்க மக்களே, இப்போ நான் உங்களுக்காக எல்லாமே A to Z எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்தினுடைய சைட் இன்ஜினியரை மீட் பண்ண போறோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம சைட்டை பத்தி ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்லுங்க. நம்ம சைட் நேம் என்ன, எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இப்போ வந்து ஃபேர்லேண்ட் இந்த நேம்ல சைட்ல இருக்கோம். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஐயங்கோட்டையில இருக்கு. ஐயங்கோட்டை நேஷனல் ஹைவேஸ்லயே இருக்கு, மதுரை பைபாஸ் ரோட்லயே இருக்கு. ஓகே. ஃபேர்லேண்ட் சைட்டு இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 35 ஏக்கர் சைட்டு. 35 ஏக்கர் சைட். 35 ஏக்கர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஏக்கர் தான் ஒரு 202 பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம். ஓகே சார். அந்த 202 பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 100 பிளாட்ஸ் கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிட்டாங்க. ஓ ஆல்ரெடி சேல் ஆயிருச்சு பாதி. சேல் ஆயிருச்சு பாதி. இப்போ அடுத்து phase 2 ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்தரா phase 3 phase 4 ரெடி பண்ணிடுவோம். ஓகே சார். ஓகே. மொத்தம் பாத்தீங்கன்னா டோட்டலா 850 பிளாட் கிட்ட நம்ம கிட்ட இங்க வருது. ஓகே. பாத்தீங்கன்னா இது இந்த ஐயங்கோட்டை ஏரியாங்கிறது வந்து இந்த டவுன்ஷிப் வந்ததுன்னா இது மிகப்பெரிய டெவலப்மெண்டா இந்த ஏரியாவுக்கு வரும். சோ இப்போ வந்து இது என்ன லிமிட்ல இருக்கு சார்? இப்போ வந்து பஞ்சாயத்து லிமிட் தான். சோ இப்போ நீங்க அப்படியே வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தெரியும், மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலயே தான் பிளாட் இருக்கு. அதாவது மெயின் ரோட் மேலேயே தான் பிளாட் இருக்கு. ஸோ NH4 ரோடு தானே இது? NH4. ஓகே. ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே வந்து இறங்குனீங்கன்னா நம்ம பிளாட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். சார் நம்ம கிட்ட வந்து பிளாட் எத்தனை சென்ட்ல இருந்து நம்ம ஃபேர்லேண்ட்ல வந்து அவைலபிள் இருக்குது? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 1.25 சென்ட்ல இருந்தே இருக்குங்க. 1.25 இருந்து 1.25 இருந்தே இருக்கு. 1.25 போட்டிருக்கோம். 1.25 சென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 6.5 சென்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே. அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 1.25 சென்ட். ஓகே சூப்பர் சார். ஸோ டிடிசிபி ரெரா அப்ரூவல் ரெண்டுமே இருக்குதுங்க. ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு. டிடிசிபி அப்ரூவலும் வந்துரும், ரெரா அப்ரூவலும் வந்துரும். ஓகே. நிறைய பேருக்கு டிடிசிபி அப்ரூவல்னா என்ன அப்படின்றது தெரியும். ரெரா அப்ரூவல் இது வந்து இப்போ புதுசா ரெரான்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெரா என்னன்னு அர்த்தம்னா இந்த இடத்துக்கு வந்து எந்த லீகலா எந்த ஒரு வில்லங்கமான எந்த இடமும் கிடையாது, கஸ்டமராகி நீங்க வந்து நம்பி வாங்கலாம் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் இப்ப ரெரான்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தரமான இடம் அப்படிங்கிறதுக்காக ரெரான்றத கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நம்ம வந்துட்டு டிடிசிபியோட ரெராவும் நம்ம வந்து கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ரெண்டு அப்ரூவலும் இங்க இருக்கு. வந்து லீகலா இங்க வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா லே அவுட் அனுப்பிடுவீங்களா? லே அவுட் அனுப்பிடுவோம் கஸ்டமர். ஓகே சார் சூப்பர். சோ அது போக வந்துட்டு ஆஸ் an இன்ஜினியர் நீங்க வந்து சைட் இன்ஜினியர் இப்போ சோ இந்த இடத்த ஒரு வீட்டடி மனைக்கு ஒரு நபர் வந்து எதுக்காக வாங்குங்க? சோ ஒரு இன்ஜினியரா நீங்க வந்து எதுக்காக இந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அத சொல்லுங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேல்யூஷன் போக வந்து அதிகமாயிட்டே போகும். இந்த இடம் ஃபர்தரா வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக போகுது. அதனால கஸ்டமர் ஃபியூச்சர் அவங்களுடைய குழந்தைங்களுக்காக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி இடமும் வாங்குறாங்க. நல்ல குறைஞ்ச பட்ஜெட்ல கொடுக்குறோம். அதுவும் இல்லாம ஏர்ன் வந்து பின்னாடி வந்து யோசிக்கிறாங்க. பின்னாடி நிறைய நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும்
அப்படிங்கிற நோக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் வாங்குறாங்க. ஓகே சார். அதுவும் இல்லாமல் மண்ணோட தன்மை இங்கே நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி லொகேஷனு பிளான்டேஷனு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பேஸ்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மண் வளம் வந்து நல்லா இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மண் வளம் எப்படி இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே ஃபவுண்டேஷன் போட்டோம்னா? ஆனால் வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு 3 ஸ்டோர் கட்டுறோம், ஒரு 3 மாடி அடுக்கு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? கட்டலாம் மேடம், தாராளமாக கட்டலாம். இங்கே வந்து மண்ணோட தன்மை நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இங்கே செம்மண் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 7 அடி கிட்ட மண் அடிச்சிருக்கோம். ஓகே சார். செலவு பண்ணி 7 அடி கிட்ட செம்மண் ஃபுல்லா 7 அடி கிட்ட செம்மண் அடிச்சிருக்கோம். ஓகே சார். கம்ப்ளீட்டா அடிச்சிருக்கோம். செம்மண் அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. செம்மண் தான் அடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஃபுல்லா இன்னும் வர்க் போயிட்டு இருக்கு. வர்க் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து 200 பிளாட்ஸ் இங்க இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போட்டுருக்கீங்க. ஆமாங்க. ஓகே சார். அது போக அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஓகே சார். இப்போ ரோடு வந்து எப்படி சார்? இப்போ மெயின் வந்து நல்ல பெரிய அகலமான ரோடா இருக்குங்களே, இது வந்து இது பாத்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க மேடம், 40 ஃபீட் ரோடு. தார் ரோடு வந்துரும் உங்களுக்கு. சோ மெயினா போகக்கூடிய அந்த ரோடு வந்து 40 அடி 40 அடி ரோடு, தார் ரோடு. ஃபியூச்சர்ல தார் ரோடு போட்டுருவோம். ஓகே சார். இப்போ ஃபர்தரா சைட்ல வர்க் போயிட்டு இருக்கனால படி வச்சிருக்கோம். ஃபர்தரா நாங்க எல்லாமே பாத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க வச்சிருக்கீங்க போலயே, எல்லா இடத்துலயும் வந்து போஸ்ட் இருக்குது. ஆமாங்க மேடம். இபி ஒர்க் இப்போ உள்ள போயிட்டு இருக்கு. இபி ஒர்க் பாத்தீங்கன்னா இபி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபாவளி கழிச்சு நம்ம அடுத்து வந்து ஃபர்தரா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, சூப்பர் சார். சோ இப்போ சப் ரோட் எப்படி? மெயின் ரோட் வந்து 40 அடின்னு சொல்லிட்டீங்க, சப் ரோட்லாம் பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 23 ஃபீட் வந்துரும். 23 ஃபீட் வந்துரும். சோ அதுக்குள்ளேயும் இப்போ வந்துட்டு நம்ம மெயின் ரோட்ல இருந்து ஒரு சப் ரோட் தானா, இல்ல அதுக்குள்ளேயும் ஏதாவது வந்து சப் பேஸ் இருக்குங்களா? சப் பேஸ்லாம் கிடையாது, ஒரே ஒன்லி ஒன்னு சப் ரோடு மட்டும் தான் பிரியும். சோ அந்த மாதிரி தான் பிளாட்டே வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா தார் ரோடு போடுறதுக்காக நமக்கு சைட்ல வந்து வண்டி நிக்குது. நம்ம தார் ரோடு போடுறதுக்காக அடுத்து ஃபர்தரா வந்துட்டு தார் ரோடு போட நம்ம தீபாவளிக்குள்ள தார் ரோடு போட்டு முடிச்சு கொடுத்துருவோம், கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தீபாவளிக்குள்ள இந்த இடமே வேற லெவல்ல மாற போகுது அப்ப. ஆமா. என்ன சார் இது இவ்வளவு பெரிய பள்ளம்? நான் பாட்டுக்கு விலக தெரிஞ்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிளாட்டும் உள்ள வருது பாத்தீங்களா, அதுக்கு உண்டான ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் நம்ம உள்ள சைட்ல. இந்த நம்ம கஸ்டமர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த பிளாட்டுமே பக்கத்துலலாம் பிரிச்சிருப்பாங்க, அங்க இந்த மாதிரி வசதிகள்லாம் அவ்வளவா கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபேர்லாண்ட்ல வந்து எல்லா பிளாட்லயும் உள்ள கஸ்டமர்களுக்கு எல்லாமே வந்துட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்து நம்ம வாட்டரை இது பண்ணிட்டு எல்லாமே கொண்டு போய் வெளில. பாதாள சாக்கடைக்கு போட்டிருக்கீங்களா இல்ல நார்மல் ட்ரைனேஜா சார்? நார்மல் ட்ரைனேஜ். அதுவே இவ்வளோ ஒரு ஆழமா போட்டிருக்கீங்களே சார். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z ப்ரீ பிளான்டு சைட் அப்படின்னே சொல்லலாங்க ஃபேர்லாண்டை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்ல இருந்து இப்போ 200 பிளாட் தான் போட்டிருக்காங்க, அந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த சாக்கடை ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு யோசிச்சு யார் வந்து பிளாட் இப்போ இந்த காலத்துல கொடுக்குறாங்கன்னு தெரியல. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான சைட்டா இருக்கு. சைட் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க, இன்னமும் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அது என்னது சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 4 பேஸ் 3 50% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்க. முடிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். கிராவல் கூட போட்டிருக்கீங்களே. கிராவல் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்தரா வீடு கட்டுறாங்க கஸ்டமர் அப்படின்னா கொஞ்சம் பள்ளம் மேடு மழை தண்ணி தேங்காம இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி மண்ணை வந்து அடிச்சு வச்சிருக்கோம். மண்ணை அடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு நீட்டா நிரவி லெவல் பண்ணி கொடுத்துட்டு பக்காவா அவங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா டைரக்டா வீடு கட்டுற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதாவது ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி இது வந்து ரெடிமேட் பிளாட்னு சொல்லலாங்க. ஸோ சூப்பரா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 1.25 சென்ட்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்லாண்ட்ல உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா அப்ரூவலோடையும் இருக்குது. சார் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து எத்தனை அடியில சார் வரும்? தண்ணி பாத்தீங்கன்னா 30 அடியில வந்துரும். ஓகே. சோ சிறுமலை தண்ணி தானா? பக்கத்துல கூட நம்ம சிறுமலை தண்ணி பக்கத்துல இருக்கு. ஓகேங்க. தண்ணி நல்லா இருக்கும் டேஸ்ட். நீங்க கூட வாங்க டேஸ்ட் கூட பண்ணி பாருங்க. ஓகே, தண்ணியை வந்து நான் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன். சோ இப்போ வந்துட்டு ஒரு 1.25 சென்ட்லன்னா என்ன மாதிரி 1 BHK வா 2 BHK வா என்ன வீடு நீங்க கட்டி கொடுப்பீங்க? 1 BHK வீடு வரும். 1.25 சென்ட்ல 1 BHK பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணியும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமரோட விருப்பப்படியும் நம்ம பிளான் எப்படி கேக்குறாங்களோ. ஃபர்ஸ்ட் வந்து 1 BHK னா என்ன, 2 BHK னா என்ன, அத கொஞ்சம் 1 BHK னா ஒரு பெட்ரூம் உள்ள வீடு. ஓகேங்க. ஹால் வந்துரும், உங்களுக்கு பூஜா ரூம் வந்துரும், ஓகே, வராண்டா வந்துரும், போர்ட்டிகோ வந்துரும், ஓகே, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். 2 BHK னா 2 பெட்ரூம் வரும். 2 பெட்ரூம் வரும். ஓகே, 2 பெட்ரூம் and 2 அட்டாச்ட் பாத்ரூமோட ஒரு வீடு. சோ வந்து ஒரு என்ன பட்ஜெட்டுக்குள்ள அந்த 1.25 சென்ட்ல உங்களால கொடுக்க முடியும்? 25 lakhs. 25 lakhs கொடுத்துரும். 25 lakhsல என்னெல்லாம் சார் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ வந்துட்டு ஒரு பூஜை ரூம்னா அது கபோர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பீங்களா? அண்ட் போர்ட்டிகோ இருக்குமா? எப்படி அது கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது நம்ம வந்து செமி ஃபர்னிஷ்டு ஃபர்னிஷ்டுன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. செமி ஃபர்னிஷ்டுக்கு ஒரு ரேட் கோட் பண்றோம், ஃபர்னிஷ்டுக்கு ஒரு ரேட் கோட் பண்றோம். கஸ்டமரோட விருப்பம், அவங்க வச்சிருக்க பட்ஜெட்டை பொறுத்து அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தாறு போல நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து பண்ணி தரோம்.
நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணிருப்போம் அப்படின்றத ஸ்பெசிஃபிகேஷனாவே ஒரு ஷீட்ல வச்சிருக்கோம். இது எது வந்துட்டு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா இது எது நம்ம வந்து உங்களுக்கு தேவையான 25 லட்சத்துக்குள்ள எல்லாமே வந்துரும், எல்லாமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவோம். அது இல்லாம நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும், எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த இடம் பொறுத்தளவுக்கு ஒரு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடிப்பட்டிக்கு முன்னாடியே இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் காமன் நேரம் ட்ராவல் பண்ணால் தான் வாடிப்பட்டிக்கே போக முடியும். ஸோ மெயின் எப்போவுமே நம்ம வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எந்த மெயினான ஊருக்கு போகணும், இப்போ திருப்பூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், கொடைக்கானல் போகணும், எங்கே போகணுன்னாலும் வாடிப்பட்டியை தாண்டி தான் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கேருந்து கார்பரேஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டரில் தான் இருக்குது. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக சமயநல்லூர் ஊர் வருது, அது வந்து கார்பரேஷன் லிமிட். ஸோ இந்த இடம் வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் லிமிட்ல கண்டிப்பா வந்துடும். ஸோ அதனால இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்க வந்து வாங்குறீங்க, அதுவும் வந்து பைபாஸ் ரோட்டு மேல வாங்குறீங்க அப்படின்னா என்னைக்குமே அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இங்க வந்துட்டு மொத்தமா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறவங்க கூட டோட்டலா வாங்கி ஒரு அபார்ட்மெண்ட் நீங்களே கூட கட்டி விட்டீங்கனாலுமே நாளை பின்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வேற லெவலில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு 200% சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்ணை மூடிட்டு இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது இங்க பக்கத்துல இருக்க ஏரியா மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலமா கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், வீடு கட்டுறதை பத்தி சொன்னீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. 25 lakhsக்குள்ள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஓரியன்டாக முடிச்சு கொடுப்போம்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் கிரைசி தமிழச்சி சேனல்ல இருந்து. ஸோ நம்ம சேனல் ஆஃபரா இல்லை வந்து நார்மலாகவே நீங்கள் இங்கே வந்து சைட் விசிட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு கண்டிப்பாக ஏதாவது சம்திங் ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? இப்போ பத்திரப்பதிவு அப்படின்றது ஃப்ரீயாக பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது வந்து ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் சொல்லுங்க. அண்ட் வந்து ஒரு சென்ட்டோட ரேட் எவ்வளோ அதையும் சொல்லிடுங்க. ஒரு சென்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 540 மேம். ஓகே, 5,40,000 கொடுக்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவு நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ தீபாவளி ரேட்ல இருந்து இந்த 5,40,000 இருந்து முடிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் கண்டிப்பா வந்துட்டு நாங்க நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுப்போம். நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுப்பாங்க சார். ஓகே, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ புக் பண்ற கஸ்டமர்களுக்குலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. சூப்பர். சோ பொதுவா வந்து ஒரு 1.25 சென்ட் பதியணும்னா எவ்வளவு காசு ஆகும் சார் பத்திர ஆபீஸ்ல? 1.25 சென்ட் பதியணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15,000 வந்துரும். 15,000 அப்படின்றது டோட்டலா டிடக்ஷன் ஆகும். டோட்டலா டிடக்ஷன் பண்ணி கொடுத்து தீபாவளிக்குள்ள வரணும். தீபாவளி ஆஃபர் வந்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் போட்டா போதுமா, இல்ல முழுசா காசு கொடுத்து பதியறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா, இல்ல எப்படி அந்த ஃபெசிலிட்டி பண்ணி? டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு கஸ்டமருக்கு நாங்க 1 மந்த் டைம் கொடுத்துறோம். சரிங்க. 1 மந்த் டைம் கொடுத்துட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது பேமெண்ட் கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட் ரைட் ஆபீஸ் நமக்கு வாடிப்பட்டியில தான் இருக்கு. வாடிப்பட்டி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு நம்மளே பண்ணி கொடுத்துறோம். அலையவே தேவையில்ல. கஸ்டமர் வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும். மத்தபடி நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். சோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் பிளாட்ல நின்னுட்டு இருக்கோம். இது போக நீங்க வந்து அந்த எட்ஜ் வரைக்குமே வந்து பிளாட் போட்டுருக்கீங்க இல்லீங்களா? சோ அடுத்த ஃபேசஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இப்போ இந்த பிளாட் தான் 5,40,000 இல்ல எட்ஜ்ல அந்த எண்ட்ல இருக்கக்கூடியதும் அதே ரேட் தானா, இல்ல எப்படி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்டேஜ் எல்லாம் வந்துட்டு 5,40 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. பேக்ல போகும்போது 525 520 கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10-25 அதுக்குள்ள கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். அப்புறம் கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏத்தாப்புலயும் அவங்க கவுண்டிங்கை பொறுத்து 2 பிளாட் 3 பிளாட் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியும் வந்துட்டு நம்ம ரேட் வந்து நெகோஷியபிள் பண்ணி இன்னமும் பெஸ்ட்டாவே பண்ணி தரோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு நல்லா வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அண்ட் மண் வளம் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. அண்ட் வீடு வந்து வேணும்னா இவங்க வந்து கட்டி தராங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்களும் கட்டிக்கலாம். லேபர் கான்ட்ராக்ட் வேணாலும் பண்ணி தராங்க. அண்ட் A to Z எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. ஸோ போஸ்ட் வந்து இப்போ மெயினில் இருக்குல்ல சார், இதே மாதிரி பிளாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு நம்ம வீடு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி போஸ்ட் அடுத்தடுத்து நீங்கள் வைப்பீங்களா, இல்லை ஈஸியாக அவங்க இழுத்துக்கிற மாதிரி தான் எல்லாமே நம்மளே வந்து இப்போ ஃபர்தரா ஈபில வந்து நம்ம பணம் கட்டியாச்சு, ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே போஸ்ட் வந்து நம்மளே கொண்டு வந்துருவீங்க. அனைத்து உள்ள தேவையான வீட்டுக்கு அனைத்து ஈபி வசதியுமே கரண்ட் வசதியுமே நம்மளே பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியே போட்டாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு A to Z எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதுவுமே நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்லை, கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கிடலாம். இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம வந்து வீடு கட்டுறோம், இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து டெவலப் ஆகி நம்மளுக்கு வந்து பக்கத்து இடத்துல பிளாட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ட்ரைனேஜ் விட்டு அது சண்டை வந்து இந்த மாதிரிலாம் 1000 விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த
மாதிரி நீங்க வந்து அப்ரூவல் பிளாட்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா A to Z ஃபெசிலிட்டி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல, உட்கார்ந்த இடத்துல ராஜா மாதிரி நீங்க வீட்டை கட்டிட்டு உட்காந்துடலாங்க. சார் நடந்து போனாலே பெட்ரோல் பங்க் வந்துரும் போலயே சைட்ல இருந்து. நம்ம சைட் பக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி ஹோட்டல், அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனகருப்பு ஐயனார் கோவில் இருக்கு. ஓகே, அப்படியே டெம்பிள் சிட்டி ஆப்போசிட்ல தான் நம்ம சைட்டே இருக்கு. சோ நீங்க வந்து சமைக்கல அப்படினாலுமே டக்குன்னு நடந்து போய் டெம்பிள் சிட்டிலே சூப்பரா வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். சோ இவ்ளோ விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ் அது வந்து என்ன மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுப்பீங்க? செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம கொடுத்துறோம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்ச், அந்த ஆர்ச்சுக்கிட்டே அவருக்கு வந்து செக்யூரிட்டி ரூம் கொடுத்துறோம். அங்கேயே வந்துட்டு CCTV கேமரா கொடுத்துறோம். அப்புறம் இல்லாம சைட் ஃபுல்லா எட்ஜ் வரைக்கும் CCTV கேமரா அந்த ஜங்ஷன் ரோடு ஜங்ஷன் எண்டுல கொடுத்துறோம் நம்ம. அது இல்லாம சில்ட்ரன்ஸ் பார்க் கொடுத்துறோம். பார்க் சூப்பர். அதாவது எவ்வளவு ஸ்பேஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதுல வைக்க போறீங்க? அதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே சில்ட்ரன்ஸ் பார்க் என்னென்ன அவங்க விளையாடுறாங்களோ, சீசா வேணுமோ உங்களுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். ஓகே, சோ அதுவும் process போயிட்டு இருக்கு. பிளான்டேஷன் நம்ம செடி எல்லாம் வச்சிரோம். ஓகே, அது எப்படி சார் அந்த ரோட் முன்னாடியே இந்த 40 அடி ரோட்ல வரிசையா வைக்கிற மாதிரி பிளானிங்கா இல்ல என்ன மாதிரி பிளானிங்? அந்த ரோட்லயே வந்துட்டு நம்ம வச்சு கொடுக்குற மாதிரி. சோ அப்ப வந்து நுழைஞ்சனே அப்படியே அழகா வந்து பூக்களா பூத்து குலுங்கும் இப்படி அந்த மாதிரியா? ஆமா. சரி, ஓகே சார், சூப்பர். எல்லாமே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து சொல்லியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்ணி மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி காமிக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியது நிறைய இருக்கு, வீட்டு முனைகள். நிறைய பேர் வந்து பிளாட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு இன்னோவேட்டிவா நிறைய யோசிக்கலனாலும் 80% கவர் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஃபேர்லேண்ட்ல மக்கள் வந்து இடம் வாங்கணும்னா ஏன் வாங்கணும்? உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ஒரு ஹைக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேர்லேண்ட் சைட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹைவேஸ் ரோட்ல மெயினா இருக்கு. ஓகே, அது ஒரு மெயின் உங்களுக்கு. பக்கத்துலயே சமயநல்லூர் இருக்கு. சமயநல்லூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தான். ஓகே, வாடிப்பட்டிக்கு முன்னாடியே வந்தது. முன்னாடியே இங்க இருந்தா வாடிப்பட்டிக்கு நம்ம போனோம். வாடிப்பட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்டர். ஆமா, நம்ம தேவையானது எல்லாமே கிடைச்சிரும் வாடிப்பட்டியில. அது இல்லாம ஃபர்தரா வந்து நிலக்கோட்டையில வந்துட்டு கூகுள் அதெல்லாம் வரப்போகுது. அதனால நம்ம இடம் வந்து வேல்யூவேஷன் கூடும். சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனும் நமக்கு பக்கத்துலயே இருக்கு. ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ எல்லாமே வந்து மெயின்லேயே இருக்குது. அண்ட் தண்ணி வந்து உங்களுக்கு 30 அடியில வந்துருது. மண் வளம் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிளாட்ஸோட ரேட்டா இல்ல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாவோட ரேட் அண்ட் ரேட் வைஸ் கம்பேரிசனுக்கு இதை எப்படி நீங்க பெஸ்ட்னு சொல்லுவீங்க? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல இருந்து மத்தவங்க எல்லாம் வந்துட்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போகும். யாரும் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, மண்ணும் அடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ரோட்ல இருந்தே பாத்தீங்கன்னா செம்மண்ணு செலவு பண்ணி ஒரு 7 அடி கிட்ட அடிச்சிருக்கோம். நம்ம செலவு பண்ணி அடிச்சிருக்கோம். கிராவல் வேற போட்டிருக்கீங்களே? கிராவல் போட்டிருக்கோம், மண்ணு போட்டிருக்கோம். இந்த தன்மை வந்து எங்கேயுமே வந்து எந்த கண்டிஷன்லயுமே வந்து உங்களுக்கு இறங்காது. மத்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா அங்கங்க தண்ணி வைக்க முடியாத மாதிரி சதசதான் இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை ஃபுல்லா நீங்க கிளியர் பண்ணிடுவோம். சோ கிட்டத்தட்ட எல்லா சைட்ஸுமே இவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு மேலேயே அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க இருந்து கிட்டத்தட்ட உங்களோட ஃபேஸ் 5க்கு போகணுமா சார்? அந்த டிஸ்டன்ஸ்ல தானே லொகேட் ஆயிருக்கும். ஆமா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்லே அப்படியே ரோட்டு மேல இறங்கினதுமே ஜம்மு நீங்க வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டேட்டிவா இருக்குது. எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து சொல்லியாச்சு. இங்க இருந்து நீங்க திண்டுக்கல் போறது அப்படின்னா வெறும் 30 மினிட்ஸ்ல நீங்க வந்து போயிடலாங்க. இப்ப கார்ல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்க 30 மினிட்ஸ்ல போயிடலாம். என் பைக்ல போனா கூட 30-35 மினிட்ஸ்ல போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான ஏரியால இருக்கக்கூடிய இடம் தான் ஃபேர்லேண்ட். ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 1.25 சென்ட்ல இருந்து கிடைக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய பிளாட்டா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனை சென்ட்? 2.25 3.25 அப்படி வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி? 2.25 3.25 நம்ம கிட்ட வந்து 6.5 சென்ட் மேக்ஸிமம் 6.5 சென்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே, மொத்தமா கேட்டாலும் 10-15 கேட்டாலும் நீங்க வந்து பிரிச்சு கொடுத்துருவோம் பிளாட்னா. ஓகே சார். இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அது மாடியில நின்று பாத்தீங்கன்னா மினி கொடைக்கானல் பார்க்கணுமா? இந்த சைட்ல இருந்து அழகா பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு மாடியில இல்ல வந்து மேல ஜன்னல் வச்சுட்டீங்கன்னா போதும், ஒரு அழகான மவுண்ட் வியூ எப்போதுமே கிடைக்கும். ஒரு பிளசண்டான என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய ரிட்டையர்ட் பீப்புள்ஸ்லாம் ஒரு பிளசண்டான ஒரு என்விரான்மெண்ட்ல சூப்பரா தினமும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கான இடம் தாங்க இந்த ஃபேர்லேண்ட். ஸோ தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு இங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வீட்டு மனையோ வாங்கி நீங்க வீடை கட்டி அழகா குடி வரலாம். ரொம்ப அமைதியான ஒரு இயற்கையான சூழல், எழில் கொஞ்சக்கூடிய சூழல் தான் இந்த ஃபேர்லேண்ட். அது மட்டும் இல்ல மேடம், பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் குடியேறி வந்துட்டாங்க. பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் இருக்கு. அது இல்லாம ஷாப்ஸ், பிக் ஷாப் எல்லாமே பக்கத்துல இருக்கு. கமர்ஷியல் பில்டிங் கட்டி ஐயங்கோட டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, சோ ஃபுல்லா வந்து A to Z டெவலப்மென்ட்ல இருக்கக்கூடிய டெவலப்பிங் ஏரியா தான் இது. ஆமா. ஓகே சார். நம்ம வந்து தண்ணியை டேஸ்ட் பண்றதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வீடியோ வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லாமே A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல டவுட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் போதும் கஸ்டமர் கூட இவ்வளவு கேள்வி கேட்கல அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை பாடாப்படுத்தி எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டாச்சு.
ஸோ எண்ணில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லேண்டை பற்றின A to Z விஷயங்கள் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே வந்து லொகேஷன் கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக சைட்டை கூட வந்து விசிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணாலும் கஸ்டமருக்கு A to Z ஃபெசிலிட்டி பண்ணி தரதுக்கு ஃபேர்லேண்ட் ரெடியாக இருக்காங்க. ஸோ மக்களே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சைட்டோட லே அவுட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லே அவுட் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிணறு இருக்குது. சார் தண்ணி வரும்னு சொன்னீங்க, கிணறு இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இப்போதான் நாங்கள் வந்து சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிணறு இருக்கு. 4 கிணறு? 4 கிணறு இருக்கு. வட்ட கிணறு வத்தாத கிணறு அப்படிங்களா? ஆமா. ஓகே சூப்பர். தண்ணி கஸ்டமருக்கு தேவையான தண்ணியை நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இதுலயே கூட பண்ணி கொடுப்போம். சேவ் பண்ணி கொடுப்போம். ஓகே சரி, நல்லா போஸ்டா வருது தண்ணி. தண்ணி உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப தாகமா தான் இருக்குங்க. சிறுமலை தண்ணி டேஸ்ட் அப்படியே இருக்கு உங்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு நல்ல தண்ணியா தான் இருக்குது. நல்ல ஒரு சிறுமலை தண்ணி எப்படி இருக்கும் அந்த ஏரியாக்காரங்களுக்கு குடிச்சவங்களுக்கு தெரியும். நல்ல தண்ணியா இருக்குங்க. தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு போர் வாட்டர் மட்டுமே குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். RO நீங்க தனியா போட அவசியமே இருக்காது. பிளாட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு முடிஞ்சிருச்சுன்னு கிடையாதுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிளாட் வாங்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வாங்கி போட்டுக்கு வெளிநாட்டுக்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு உங்க இடம் இந்த மாதிரி சுத்தபத்தமா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் யாருமே கொடுக்கல, இவங்க மட்டும்தான், ஃபேர்லேண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க உண்மைங்க. ஸோ இது வந்து விற்கிறதுக்காக சொல்றாங்கன்னு கிடையாது, முழுக்க உண்மை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட் விசிட் பண்றதுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு 7 o'clock தான் ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா குடும்பமா கஸ்டமர்ஸ் வந்து இந்த சைட்டை பார்க்க வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான சைட் தான் நம்மளுடைய ஃபேர்லேண்ட் சைட். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சைட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம என்ன தேவையோ எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். ஓகே. கஸ்டமர் ஜஸ்ட் சைட்டை வந்து பார்க்கலாம். ஓகே சார். எந்த ஒரு எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் நம்பி வாங்கலாம். நம்பி வாங்குறதுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற ஒரே இடம் ஃபேர்லேண்டு. ஓகே, நம்பி வாங்குறதுக்கு ஒரு நம்பகமான இடம் ஃபேர்லேண்ட். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டு வியூவர்ஸ்க்கு இன்னும் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுங்க. ரேட் வைஸ் ஆல்ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னும் ஏதாவது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டாக பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பண்ணி தரலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய சைட்டை எங்களுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளும் நம்ம கேட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சைட்டுங்க. நம்ம பார்த்த வரைக்கும் இது வந்து தி பெஸ்ட் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வீட்டு மனை வாங்குறதுனால வாங்கலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப மெயினில் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ராவல் போகிற மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் சைட் விசிட் கூட பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியா டெவலப்டாக மாறுறதுக்குள்ளே இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு விஷயமா இந்த லேண்ட் இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிரேசி தமிழச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.